இங்கே இந்த லேடி காலையிலேயே சமைச்சு அவங்க புருஷனுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அவர் போகிற வரைக்கும் மறைஞ்சு மறைஞ்சு தான் நிற்கிறாங்க. ஏன்னா இந்த லேடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த விஷயம் வந்து புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு பார்த்துக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 4 தடவை வந்து கரு உருவாயிருந்திருக்கு. இவர் வந்து காசு இல்லை காசு இல்லைன்னு களைச்சி விட்டாரு. என் உடம்பு தாங்க மாட்டேங்குது. இந்த குழந்தையாவது நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் அவங்க புருஷன் வேலை பார்க்குற கம்பெனியில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே நாளைக்கு கூட்டு வந்துருங்க. எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போட போகிறோம். அதனால மெடிக்கல் செக்அப் பண்ணணும்னு உடனே இவரும் எப்படி கூட்டு வரதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரும் இந்த விஷயத்த ஒய்ஃப் கிட்ட சொன்ன உடனே அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அந்த பாட்டி கிட்ட. மறுபடியும் வந்து குழந்தை உருவானது தெரிஞ்சா ஒரு கருவை கலைக்க சொல்லுவார். என்னால் தாங்கிக்க முடியாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேசாமல் அவங்க புருஷன் கூடயே கிளம்பி அங்கே கம்பெனிக்கு போகிறாங்க. போகிற இடத்துல மெடிக்கல் செக்அப்லாம் நல்லபடியாக முடியுது. வீட்டுக்கு வந்தவங்க பதறிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் வந்து கம்பெனியில் அவங்க மேனேஜரே அவங்க புருஷனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் இருந்தாங்க, காசு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துருக்கேன். உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே, இந்த விஷயத்தை பற்றி ஏன் சொல்லவே இல்லைன்னு சொன்ன உடனே இவரும் பதறி போயிடுறாரு. வெளியே வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு. இவங்களுக்கு தெரிஞ்சதுதான் விஷயம் தெரிஞ்சு போய் தான் அவர் ஃபோன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எடுக்காமலே இருக்காங்க. அந்த பாட்டி சொல்லியும் கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து என் புருஷன் வரதுக்கு முன்னாடியே போய் கருவு கலைச்சிட்டு வந்துட போகிறேன்னா 4 மாதம் ஆச்சு இங்கெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உடனே கேட்காமலே இவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. புருஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்டாட்டியை தேடிக்கிட்டு இருக்காரு. இவங்க காணணுன்னே அவரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே அவங்க உட்காந்துட்டு இருந்தவங்க நிறையா பொண்ணுங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு பதறிட்டு வெளில வராங்க. புருஷனும் போய் கட்டி பிடிச்சி இல்லை நம்ம இந்த குழந்தைய பெற்றுக்கலான்னு உடனே 2 பேரும் சந்தோஷமாயிடுறாங்க.